ஒரு முறையாவது கோவிந்தபுரம் போக வேண்டும். எங்கு இருக்கிறது? கும்பகோணத்தை ஒட்டி மிக அருகில் இருக்கிறது இந்த கோவிந்தபுரம். கோவிந்தபுரத்திற்கு செல்லக்கூடிய நீங்கள் குறிப்பாக குருவிட்டல் கோ ட்ரஸ்ட் என்று அங்கு இருக்கிறது. எனக்கு நீங்கள் இருக்கும் இடம்தான் போதேந்திராளுங்கிறார். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த போதேந்திராளுடைய சன்னதி இந்த கோவிந்தபுரத்தில் இருக்குது. ஆனந்த ஆரம்பத்தில் இன்று நான் உங்களை பேருந்தில் ஏற்றாமல், விமான பயணம் செய்யாமல், தொடர்வண்டியில் ஏற்றாமல் கோடி நன்மைகள் தரக்கூடிய கோவிந்தபுரத்திற்கு அழைத்து போகப் போகின்றேன். அது என்ன கோடி நன்மை தரும் கோவிந்தபுரம்? பொதுவாக உங்களுக்கு ஜெயா தொலைக்காட்சினாலே தெரியும். காலை பொழுதே கனிவோடு ஆன்மீகம், அருள் நேரத்தில் புதிய புதிய கோவில்கள், ஆலய வழிபாடு, ஆன்மீக கதைகள், பல சமயங்களில் குடமுழுக்கு நேரடி வர்ணனை என்று எப்போதும் ஆன்மீகத்தை மண்ணின் மனத்தோடு பரப்பக்கூடிய நம்முடைய தொலைக்காட்சியில் இந்த கோடை விடுமுறையெல்லாம் கொண்டாடி கொள்ள நீங்கள் ஒரு முறையாவது கோவிந்தபுரம் போக வேண்டும். எங்கு இருக்கிறது? கும்பகோணத்தை ஒட்டி மிக அருகில் இருக்கிறது இந்த கோவிந்தபுரம். கோவிந்தபுரத்திற்கு செல்லக்கூடிய நீங்கள் குறிப்பாக குருவிட்டல் கோ ட்ரஸ்ட் என்று அங்கு இருக்கிறது. அற்புதமாக சத்குரு ஞானானந்த சுவாமிகளுடைய பாதுகா மண்டபம், ஞானானந்த சுவாமிகளுடைய பாதுகா மண்டபம். இந்த இடத்திலிருந்து இப்பொழுது நான் உங்களை திருவண்ணாமலையின் அருகில் இருக்கக்கூடிய தபோவனத்திற்கு அழைத்து செல்லப் போகின்றேன். முதலில் இந்த குரு ஞானானந்த சுவாமிகள் யார் என்பதை நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கிருஷ்ண பிரேமி வாயிலாக, ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் வாயிலாக செவிமடுக்க வேண்டும். காஞ்சி மகாபெரிய சுவாமிகளே தாத்தா சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய பெயரை பெற்றவர் நம்முடைய குரு ஞானானந்த சுவாமிகள். அவருடைய ஜீவன் முக்தியாகி பிருந்தாவனமாக இருக்கக்கூடிய இடம்தான் அந்த அற்புதமான பல்வேறு தவமுனிவர்கள் இன்றும் வந்து செல்லக்கூடிய தபோவனம். திருவண்ணாமலைக்கு மிக அருகில் இருக்கிறது. அந்த தபோவனத்தில் அதிகாலை கன்னியா குழந்தைகள் நம்முடைய பாரம்பரிய உரையோடு ஜோதி தீபஜோதி வழிபாடு எடுத்து வருவதும், அதைத் தொடர்ந்து கணபதி பூஜை நடைபெறுவதும், அதன் தொடர்ந்து பாதுகாப்பு மண்டபத்திலிருந்து பாதுகையை தலையில் சுமந்து வருவதும், பிறகு அபிஷேக ஆராதனையும் சிறிய அன்னதானமும் நாள்தோறும் நடைபெறுகிறது. எதிரிலே அங்கே பக்தர்கள் தங்குவதற்கு வசதிக்கேற்ற குடில்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தபோவனத்து ஞானானந்த சுவாமிகளை தாத்தா சுவாமிகள் என்று கொண்டாடியவர் மகா பெரியவர். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உங்களை ஏன் கோவிந்தபுரம் போகச் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், சில ஊர்களுக்கு மண்ணினுக்கு மனம் உண்டு. இப்போ கரூர் பக்கத்தில் நெரூர் அப்படின்னு இருக்குது. தென்றல் தேன் சுவைமிகு களிறு ஓடுகின்ற ஆறுக்கு மத்தியில் அற்புதமான நெரூரில் சதாசிவ பிரம்மேந்திரா மடம் இருக்குது. சதாசிவ பிரம்மேந்திரா முற்றும் துறந்த அந்த மாமுனிவரை தரிசித்து விட்டு அப்படியே வந்தோம்னா அந்த அக்ரஹார தெருவிலே அற்புதமான சங்கர மடம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், சிருங்கேரி பீடம் இருக்குது. அதே பகுதியில் சேலத்தில் இருந்து உருவாகிய சின்ன சுவாமிகள் நரசிம்மர் பூஜை எடுத்து இன்றைக்கு முகமெல்லாம் தேஜஸோடு இந்த மண்ணை வழிநடத்தக்கூடிய அந்த மகானுடைய இருப்பிடம் இருக்கிறது. அது எப்படி நடந்தால் போனால் புண்ணியமோ அதுபோல இந்த கோவிந்தபுரம் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆதிசங்கரர் மரபிலே வந்து போதேந்திராள் என்கின்ற அந்த ஞான சரஸ்வதி சுவாமிகள் அங்கே இருக்கக்கூடிய பிருந்தாவனம், போதேந்திராளுடைய பிருந்தாவனம் இருப்பது இந்த கோவிந்தபுரத்தில். முதல்ல நீங்கள் போக வேண்டிய இடம் அங்கே தான் போகணும். இன்றைக்கும் அந்த ஜீவசமாதியில் ராமநாமம் ஒழிக்கிறது. உங்களுக்கு போதேந்திராள் பற்றி ஒரு வரி சொல்கிறேன். நாடெல்லாம் பயணப்பெற்ற அந்த ஞான குரு மகான் சின்ன வயசுலேயே அந்த அந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தபுரத்தில் பிள்ளைங்களையெல்லாம் அப்படி மண்ணை நோண்ட சொல்லி உள்ளே இறங்கி மண்ணை போட்டு மூடுங்கம்பாங்களாம். குழந்தைங்கள்லாம் விளையாட்டாக அந்த தாத்தா சுவாமிகளுக்கு செய்யுமா. ஒரு காலத்தில் பார்த்தா ஆழமான குழி மண் போட்டு மூடி அங்கேயே ஜீவமுக்தி அடைந்து ராமநாமம் ஒழிக்கக்கூடியது.
அதை இன்றைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா யோகி ராம் சரத்குமார் எப்பேற்பட்டவர் அப்படின்னா பெரியவர் மீது பக்தி கொண்டவர். யோகி ராம் சரத்குமாருக்கும் மகா பெரியவருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்த ஒரு பக்தர் பெரியவரை பார்க்க வருகின்றார் காஞ்சிக்கு. பெரியவர் சொல்கின்றார், மடத்திலிருந்து 300 ரூபா பணத்தை வாங்கி யோகியை கூப்பிட்டு கோவிந்தபுரம் போய் ராமநாமத்தை கேட்டு போதேந்திரால தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்கிறார். இவரும் போய் திருவண்ணாமலையில் சொல்லி வாகனத்தில் ஏற்பாடு பண்ணி கூட்டின்னு வரார். வழியில் காஞ்சிபுரம் போகிறாங்க. பெரியவர் நித்திரைக்கு போயிட்டார்னு சொல்கிறாங்க. அவர் அங்கேருந்து வரார். நெடுஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணி மீண்டும் இவர் திருவண்ணாமலை திரும்புகிறார். கேட்டார், எனக்கு நீங்கள் இருக்கும் இடம்தான் போதேந்திராளுங்கிறார். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த போதேந்திராளுடைய சன்னதி இந்த கோவிந்தபுரத்தில் இருக்குது. அதே போல் இந்த ஞானானந்த சுவாமிகளுடைய பாதுகா மண்டபம் பாலாஜி பாகவதர் தினசரி பஜன் பாடல்கள், பௌர்ணமி பூஜை, நாள்தோறும் நித்திய அன்னதானம், காலைல 7 to 11, மாலையில் 4 to 7. அவ்வளவு கண்கொள்ளா பூஜை, கேட்ட வரங்களை தரக்கூடிய வாழ்க்கை அங்கே உண்டு. அந்த அற்புதமான தஞ்சையம்பதியிலே ஞானானந்த தரிசனம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. நம்முடைய சுவாமி நித்யானந்தா கிரி எழுதியது. அதையெல்லாம் வாசிக்கணும். 2015 கிருஷ்ண பிரேமி அண்ணா இதற்கான வித்தை போட்டார். 2024 நம்முடைய முரளிதர சுவாமிகள் விரிவாக்கம் செய்தார். இந்த அனைத்து தலங்களையும் நமக்கு கொண்டு போய் விக்னேஷ் அவர்களும் கார்த்தி அவர்களும் 2 ஜெயா தொலைக்காட்சியினுடைய அன்பை பெற்ற அந்த இளைஞர்கள் நமக்கு அந்த போதேந்திராள் கோடி புண்ணியம் தரக்கூடிய கோவிந்தா ராமா கிருஷ்ணா என்று சொல்லி ராமநாமம் ஒலிக்கக்கூடிய அந்த கோவிந்தபுரம் பக்கத்திலேயே விட்டல்தாசனுடைய கிருஷ்ணன் கோயில் இருக்கிறது. மண்ணிலேயே ஒரு மனம் உண்டு. அந்த பாதுகா மண்டபத்திலேயே ஒரு உள்ள போனோனே ஒரு எனர்ஜி உண்டு. கேட்ட வரங்களை தரும், நினைத்த காரியம் நடப்பதற்கு கோவிந்தபுரம் போகுங்கள், கோடி புண்ணியம் பெறுங்கள். குறிப்பாக பாலாஜி பாகவதருடைய நாம சங்கீர்த்தனத்தையும் கேட்டால் இதயம் இளைப்பாறக்கூடிய இடம் கோவிந்தபுரம். மீண்டும் நாளை சந்திப்போம்.